உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சாட் ஜிபிடியோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் அவர் ஒரு எக்குத்தப்பா ஒரு மெசேஜ் போட்டாரு எக்ஸ் தளத்துல. அதாவது ஜிப்லி ஆர்ட்டை நம்முடைய சாட் ஜிபிடியில் ரெடி பண்ண முடியும். எல்லாருக்கும் தெரியும் சாட் ஜிபிடினா ஒரு ஏஐ சாட் போட்னு. அதையும் தாண்டி உங்களால் ஜிப்லி ஆர்ட்டை ஏஐயில் ரெடி பண்ண முடியும்னா சும்மாவா? உடனே என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் எல்லாருமே சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணி ஜிப்லி ஆர்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரே டயத்தில் எல்லாரும் உள்ள வந்து ரெடி பண்ணும் போது என்ன ஆகும்? சாம் ஆல்ட்மன் அடுத்ததா ஒரு மெசேஜ் போடுறாரு, எங்களுடைய ஜிபியு வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில கண்டிஷன் போடுறாங்க, அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அதே சாட் ஜிபிடி புதுசா ஒரு இமேஜ் டூலை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல விரிவா முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்றேன். அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜிப்லி ஆர்ட் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஜப்பான்ல தான். ஹயாவோ மியாசாக்கி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த ஜிப்லி ஆர்ட்டை உலகத்துக்கே அறிமுகப்படுத்துறாரு. அந்த ஜிப்லி ஆர்ட்டை தான் சாட் ஜிபிடி பயன்படுத்துறாங்க, ட்ரெண்டிங் ஆனாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, சாட் ஜிபிடிக்குள்ள போய் அவங்களுடைய போட்டோவை பதிவு பண்ணி ஜிப்லி ஆர்ட்டை ரெடி பண்ணி வேண்டியப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. ஒரே டயத்துல உள்ள முண்டும் போது என்ன ஆகும்? அவங்களுடைய ஜிபியு வந்து மெல்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். சாம் ஆல்ட்மன் வந்து தெரிவிச்சிருந்தாரு எக்ஸ் தளத்துல. இப்ப அதை கேட்ட இந்த ஹயாவோ மியாசாக்கி ரொம்ப வருத்தப்பட்டு தெரிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆர்ட்டை வந்து கேலி கூத்தாக்கிட்டாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு நிறைய பத்திரிகைகளை தெரிவிச்சிருந்தாரு. வீடியோலாம் பார்த்தேன். அந்த ஹீரோ இன்னமும் காயல. அதுக்குள்ளேயும் சாட் ஜிபிடி அடுத்த ட்ரெண்டிங்க்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஜிபி ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல லைட்டா காட்ட போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜிபி ஆர்ட்டை ரெடி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்க போன்ல மஸ்டா சாட் ஜிபிடி இருக்கணும். கண்டிப்பா அதை ஓபன் பண்ணுங்க. ஆஸ்க் எனிதிங் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க தட்டுங்க. இதுல ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணணும். அது எங்கன்னா பிளஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, போட்டோ கேமரா ஃபைல் மூணுல எங்கனாலும் போய் நீங்க போட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். இந்த பாருங்க என்னுடைய போட்டோ, அதுக்கப்புறம் அந்த ஜிபி ஆர்ட் ரெடி பண்ணக்கூடிய அந்த ப்ராம்ப்ட் நான் வேற ஒரு சைட்ல இருந்து காப்பி பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு ரிசல்ட் எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. இமேஜ் கிரியேட்டர். இதான் ஜிபி ஆர்ட். ஒரு சின்ன கேப்சூல்ல தலை மட்டும் பெருசா இருக்கும், கண்ணும் பெருசா இருக்கும், உடம்பு மட்டும் சின்னதா இருக்கும். இதான் ஜிபி ஆர்ட் கமிங் ஃப்ரம் ஜப்பான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். வழக்கமா சாட் ஜிபிடி ஓபன் பண்ணி போட்டோவையும் ப்ராம்ப்டையும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க அந்த மெசேஜ். Lots of people are creating images right now, so this might take a bit. We will notify you when your image is ready. இந்த மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப நேரமா டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இமேஜை வந்து ரெடி பண்ணி கொடுக்கல. மூணாவது ரவுண்டு நான் ட்ரை பண்ணும் போது தான் எனக்கு சாட் ஜிபிடி இந்த இமேஜை ரெடி பண்ணி கொடுத்துச்சு. ஸோ என்ன காரணம்னா, அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. உடனே மக்கள் எல்லாரும் போயிட்டு சாட் ஜிபிடியில் போயிட்டு இது ரெடி பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பிஸின்னு காட்டுது. அநேகமா சாம் ஆல்ட்மன் மறுபடியும் ஒரு மெசேஜ் போடணும்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராத்துல, எங்களுடைய ஜிபி வந்து மெல்டிங் ஆகிட்டு இருக்குன்ட்டு. எனிவே இந்த அற்புதமான ஒரு கான்செப்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஜிப்லி போய் ஜிபி ஆர்ட் வந்திருக்கு. ரெண்டுமே ஜப்பான்ல இருந்து தான் வந்திருக்கு. சாட் ஜிபிடி முறையா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கிறது வந்து ஜிபி ஆர்ட். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, மண்டை பெருசா இருக்கும், கண்ணு பெருசா இருக்கும். அதே மாதிரி இந்த பாடி பாத்தீங்கன்னா அதோட உயரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் ஜிபி ஆர்ட்டா. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதர பலனை அனுபவிக்கட்டும். வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் யூடியூப் காரங்க கொடுத்துருங்க. அதுல ஒன்றை தட்டி கொடுத்துருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.